வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய மதிய உணவு லஞ்ச் காம்போ. அது ஒரு துண்டு காயும் வெங்காயமும் வச்சு செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி சுரைக்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட நாம் பார்க்க போகிறது என்னென்னா, எந்த பருப்பும் ஊற வைக்காமல் கடலை மாவு சேர்க்காமல் வெங்காய வடை ரொம்ப சுவையாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வெங்காய வடை செய்து பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து செய்து பாருங்கள். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் ஒரு 1/2 கிலோ சுரைக்காய் எடுத்து தோல் எடுத்து அதை நல்லா அலசிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள், க்யூப்ஸ் மாதிரி. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் தான் நாம் இப்போ செய்ய போகிற சுரைக்காய் கூட்டுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இந்த துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது மூணுத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 2 தடவை அலசிடுங்க. அலசிட்டு நான் இப்போ ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரே பருப்பு சேர்த்து சுரைக்காய் சமையல் செய்கிறதுக்கு பதில் இந்த 3 பருப்பு இந்த அளவில் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம பருப்பு கூடவே நறுக்கி வச்சு சுரைக்காயும் சேர்த்துடலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்தா போதுங்க. நிறையா தண்ணீர் சேர்க்க வேண்டாம், ஏன்னா சுரைக்காயே நீர்க்காய் தான். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்துண்டு. நான் கட்டி பெருங்காயன்றதுனால ஒரு சின்ன பெருங்காயத்துண்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, இது எல்லாமே சேர்த்துருங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி நாம் சேர்த்துடலாம். வாசத்துக்கு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2-3 பச்சை மிளகாய் கூட நறுக்கி சேர்த்துடலாம். நான் ஒரே ஒரு விசில் மட்டும்தாங்க விட்டேன். இது அதிகமாக விசில் விட்டு வேக வைக்கக்கூடாது. இப்போ நமக்கு அந்த பருப்பு வெந்து ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே நான் ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் அதை எடுத்து இது போல் நீல வாக்கில் சன்னமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நல்லா ஓரளவுக்கு மெலிசாக நறுக்கிடுங்க. அதே போல் ஒரு இதழும் இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. இது கூடவே கொஞ்சமாக நறுக்குன இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் சேர்த்தா போதும், நிறையா சேர்க்க வேண்டாங்க. இப்போ நாம் செய்ய போகிறது வெங்காய வடை. பருப்பு எதுவுமே சேர்க்காத வெங்காய வடை தான் செய்ய போகிறோம் நாம். பச்சை மிளகாய் விருப்பப்பட்டீங்கன்னா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. கொஞ்சமாக உப்பு, வெங்காயத்துக்கு உப்பு குறைவாக தான் தேவைப்படும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்தா கூட போதும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நிறத்துக்காக நம்ம சேர்க்குறோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே பிசைஞ்சு வச்சுருங்க. இந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் சலசலப்பு, அந்த நீர் வரும். அதனால் இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இதை ஊற விட்டுறலாம். இப்போ அதுக்குள்ளேயே நமக்கு பாருங்கள், சுரைக்காயும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த பாசிப்பருப்பு நாட்டுப்பருப்புன்றதுனால ரொம்ப குழஞ்சி வேகாதுங்க, நல்லா அது பூ போல் வெந்திருக்கும். ஸோ அதோடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த சுரைக்காய் கூட்டு சாதாரணமாக சாம்பாருக்கு வைக்கிறது அப்படின்னு இல்லை, நீங்கள் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சேர்த்து சாப்பிடும் போது சுவையாக இருக்கும். இதோடைய ஸ்பெஷல் என்னென்னா இந்த தாளிப்பு தாங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஒரு வானொலியில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2-3 வரமிளகாய். நான் எப்போவுமே விதை நீக்கிட்டு சேர்ப்பேன். அதுபோல் விதை நீக்கிட்டு ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துட்டேன். இப்போ இந்த கடுகு, வரமிளகாய், சோம்பு இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் இந்த மாதிரி கூட்டுக்கு பூண்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் சின்ன பல் பூண்டுன்றதுனால நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துட்றேன். பெரிய பல்லாக இருந்தால் நீங்கள் பொடிசாக நறுக்கிட்டு சேருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு பாதி அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருங்க. அந்த வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் வதக்கிடலாம். இது போல் கூட்டுக்கு நாம் ஒரு தாளிப்பு சும்மா சாதாரணமாக கொடுத்தோன்னா ருசி இருக்காது. இந்த தாளிப்பு தான் இந்த கூட்டுக்கே சுவை கொடுக்கும், நல்ல மணமும் கொடுக்கும். அதுபோல் நீங்கள் எந்த நீர்க்காயாக இருந்தாலும், புடலங்காய், சௌச்சௌ, முள்ளங்கி, பீர்க்கங்காய், இது போல் எந்த காயினாலும் இதே முறையில் செய்யலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன். நீங்கள் கூடுதல் தக்காளி வேணும்னா கூட தாராளமாக சேர்க்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருங்க. இதுக்கு சாம்பார் பொடி, நீங்கள் வேணுன்னா குழம்புத்தூள், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூளும் அது கூட சேர்த்து தனியாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதாவது சாம்பார் பொடி 1 ஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு. இது போல் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணியும் சேர்த்துருங்க. எப்போவுமே இந்த மாதிரி கூட்டுக்கு ஒரு 2 ஸ்பூனாவது புளி தண்ணி சேர்க்கும் போது அந்த புளிப்பு சுவை எடுத்து கொடுக்கும். இது ஒரு கொதி 2 நிமிஷத்தில் ஒரு கொதி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நாம்
அவிச்சு வச்சுருக்கிற சுரக்காய் பருப்பு ரெண்டுத்தையும் அதில் கலந்துடலாங்க. இது போல் நீங்கள் தாளிப்பு செய்து பாருங்கள். சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். மேலும் சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் சாப்பிடும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும். அதிக புளிப்பு தெரியாமல் காரமும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி இந்த சுரக்காய் கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். சாதாரணமாக எல்லாத்தையும் போட்டு நம்ம அவிச்சு எடுத்து தாளிக்கிறதுக்கு பதில் இது போல் செய்து பாருங்கள். கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் நெய், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ தூவி இறக்கிடுங்க. ரொம்ப சுவையான மணக்க சுரக்காய் கூட்டு ரெடி. இது போல் நம்ம செய்து வச்சுட்டா உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தாலும் இது கெட்டி ஆகாது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற தாளிப்பு முறை அந்த மாதிரி, அதனால் கட்டி ஆகாமல் இதே கன்சிஸ்டன்சிலே இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு அதுக்குள்ளேயே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா சலசலன்னு எப்படி சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இது கூட ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துடுறேன். அதே போல் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க. வேறு எந்த மாவும் இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இந்த மாவு கொஞ்சம் கூடுதலாலாம் நம்ம சேர்த்துடக்கூடாது. நீங்கள் குறைவாக சேர்த்துட்டு கூட மறுபடியும் தேவைன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். கூடுதலாக சேர்த்துட்டிங்கன்னா அது சுவை நல்லா இருக்காது. இந்த மாவெல்லாம் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்குறோம். நல்லா அப்படி கிளறி கட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நீர்த்து போயிடவும் கூடாது. அதை எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், எடுத்து போடுற மாதிரி. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வடை மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தாங்க இந்த வெங்காய வடை. நிஜமாகவே ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இது போல் காய்கள் எதுவும் அதிகமாக நம்மக்கிட்ட இல்லை, ஏதோ ஒரு காய் இருக்குது, இல்லை காயே இல்லை அப்படின்றப்போ வெறும் பருப்பு கூட்டு கூட வச்சுட்டு இது போல் ஒரு வெங்காய வடை செய்திடலாம். உடனே ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு நம்ம பருப்பு ஊற வச்சு அரைக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வடையை போடுங்க. ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். இது எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்ல ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் எடுங்க. வெளியில் எப்படின்னா அது கிறிஸ்பினஸ் நல்லாவே தெரியும் நம்ம சாப்பிடும் போது. அதே போல் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வெங்காய வடை அப்படியே ஒன்று எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இது வரைக்கும் வெங்காய வடை இது போல் செய்யாதவங்க செய்து பாருங்கள். சுலபமாக இருக்கிறதுனால அடிக்கடியே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மதிய வேளையில் சட்டுன்னு ஒரு சமையல் செய்யணுன்னா இது ஒரு ஆப்ஷனாகவே நம்ம வச்சுக்கலாம். ஒரு காய் இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு, அதுபோல் ஒரு வெங்காயம் சேர்த்து ஒரு சுலபமான வடை. ஸோ சுவையாகவும் இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். காலையிலே பசங்களுக்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ் இல்லை செய்து கொடுக்கணுன்னா இது போல் செய்து கொடுக்கலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்காகவும் இதை நம்ம சுலபமாக கொஞ்சம் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு இது போல் கூட்டு கூட பக்கோடா வடை சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். நன்றி.